Merry Christmas everybody. இன்னைக்கு நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட ஆஷுவாக்கு போகிறோம். அம்மா இது வரைக்கும் போனதே இல்லை. நான் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 9 months வாழ்ந்திருக்கிறேன். 9 or 10 months. ஓ காட், ரொம்ப குளிராக இருக்குது. அம்மா இது வரைக்கும் டிடிசி எடுத்ததே இல்லை. ட்ரானோ டிரான்சிட் அந்த பஸ் வித் ஸ்ட்ரீட் கார் நிறைய வாட்டி எடுத்துருக்குறாங்க, பட் பஸ் எடுத்தது இல்லை. ஸோ அதுதான், நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்களா பஸ் எடுக்கிறதுக்கு? பயங்கர குளிர், காத்து சுள்ளு 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 சுள்ளுன்னு அடிக்குது, சரியான குளிர். கண்ணில் இருந்து கண்ணீரா வரும் காத்து அப்படி அடிக்கும் போது. மாதிரி ஒரு கூண்டு தான் வந்து பஸ் ஸ்டாப். அண்ட் இதுக்குள்ள வெள்ளை காத்து அடிக்குதுல, பயங்கர நடுங்கிட்டு இருந்தாங்க. இதுக்குள்ள நிற்கும் போது அந்த அளவுக்கு குளிர் இருக்காது. கொஞ்சம் காற்றை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ ஸ்னோஃபால் இருந்துச்சுன்னா பனியை கண்ட்ரோல் பண்ணும். எங்கள் அம்மா வந்து இப்போ குளிரை கண்ட்ரோல் பண்ணுது. அவங்களுக்கு இன்னைக்குமே புழுக்கமாக தான் இருக்கான். அதனால அவங்க வெறும் ஜாக்கெட்டை கையில தான் கொண்டு வருவாங்க. ஆனா வந்து நிக்கக்கூடிய ஆளை பார்த்தீங்கன்னா குளிருக்கு நடிங்க இங்க வந்து நிக்கிறாங்க. இந்த கெத்து, இந்த வடிவேல் இது பண்ணுவாரு, நான் நின்னாலும் கம்பியை பிடிக்காம தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ ட்ரோனோல இருக்கிறேன். நான் அங்கே ஆல் த வே ஆஷவாக்கு போகணும். நீங்கள் அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரோனோலேருந்து ஸ்காப்ரோ போய், பிக்கரிங் போய், ஏஜாக்ஸ் போய், வெட்பி போய், அதுக்கப்புறமா தான் ஆஷ்வாவே வரும். பஸ்ஸில் ஏறியாச்சு. என்ன காமெடி, இங்கே வந்து இருங்க, பஸ்ஸே எம்ஜியாக இருக்குது. கிறிஸ்மஸ் அதுவுமா. இன்னைக்காவது அவங்க ஃப்ரீ பஸ் விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இல்லை, இன்னைக்கு வந்து காசு வாங்குவாங்க. யாருமே இல்லை. The first time உங்களுக்கு டிடிசி சபையில போறீங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு? பரவாயில்ல, எல்லாரும் பிடிச்சிருக்கா? ஜெயிலே இருக்கு. இந்த சப்வே ட்ரெயினை ஓட்டுறது ஒரு லேடி, அதை காமிக்க சொல்லி எங்கள் அம்மா ஒரே தொல்லை. மை காட், நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இன்னும் போய் டெஸ்டினேஷனுக்கு சேரல. எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம்? லைக் 12:30 அந்த மாதிரி. இப்போ 2 o'clock தாண்டிடுச்சு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அம்மா? ஐயோ, போர் இல்லை, அது ஒரு விதமான சில நேரங்களில் அட்வென்ச்சர்ஸ் தான் நமக்கு இன்பமாக இருக்கும். இங்கே கிறிஸ்மஸ் ட்ராவல்லே போச்சு. பட் அரவுண்ட் 4 PM நாங்கள் வந்து ரீச் ஆனோம். ஒரு ஃபேமிலி எங்களை கிறிஸ்மஸ்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஈவன் நம்ம ஃபேமிலியே தூரமாக இருந்தால் கூட இவங்களே நம்மளோட ஒரு ஃபேமிலி மாதிரி ரொம்ப ஹாப்பியாக போச்சுது. எல்லாரும் இங்கே பார்த்து ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. நாங்கள் ஒரு 8 o'clock அந்த மாதிரி டைமில் நாங்கள் ஆஷுவாலேருந்து கிளம்பிட்டோம். கோ ட்ரெயினில் தான் நாங்கள் திரும்பி வந்தோம். எங்கள் அம்மா பார்த்தீங்களா, ட்ரெயினில் நாங்கள் கோ ட்ரெயினில் வந்து ஏறிட்டோம். இதுதான் நான், எங்கள் அம்மாவுக்கு வந்து விண்டோ சீட் தான் வேணுமா. ஸோ அதனால நாங்கள் அப்படி மாறி மாறி உட்காந்துருக்கோம். This is your 8:39 westbound train. ட்ரெயினில் ஒரு 76 வயசு பாட்டி ஃபோனில் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் பண்ணி கொடுத்து இன்னும் பயங்கர ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா நீங்கள் எங்கேயே உட்காரலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பயங்கர ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவங்களோட பக்கத்து வீட்டு நெய்பர் ஸ்ரீலங்கன் தமிழ்ன்றனால அவங்க கிட்ட இருந்து ஒரு சில தமிழ் வார்த்தைகளை கற்றுருக்காங்க. அதை இப்போ நம்மளுக்கு பேசி காட்டுவாங்க. ஓகே ஓகே Okay. Sugama. Sugama. Sugam. Sugam. Nandri. Nandri. And Varnikan. Vanakkam. And that's easy. Yeah, it's very easy. Sugama. And you can say Sugama, Sugama, Sugama. You got it right. I got it. That's right. You sound like a pro when you say Nandri. You sound very professional. Yeah? Mm-hmm. Oh, that's good. Yeah, I like that. I don't want to be I will say these things to my neighbor.
He knows I only know 3 things, so he figures out what I've said. எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தது இந்த பார்ட்டிக்கு ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்மஸ் எண்டிங் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எங்களுக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ வெரி ஹாப்பி. அம்மா எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்பவும் புழுக்கமாக இருக்கா? குளிர் நடுங்குது. இந்த பில்டிங்லாம் எப்படி இருக்கு? மேலே பாருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த பக்கம் பாரு, அங்க பாரு. ஓகே, ஸோ ஓகே போமா. பயங்கர குளிர். பாருங்க எவ்வளோ அழகான லைட்ஸ். போங்க. ஏறலாமா? ஆமாம் ஆமாம் வாங்க, டக்குன்னு உள்ள வாங்க. ஐயோ இது காமெடி உங்களை வச்சுட்டு. நேற்று மாதிரியே அந்த கிறிஸ்மஸ் ஸ்ட்ரீட் கார்டில் எல்லாம் நினச்சேன் வந்துச்சுன்னா, பட் ஸோ அன்லாக்கி. பட் நேத்தாவது அந்த வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அது வரைக்கும் நல்லது. இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. எங்கள் அம்மாவை எப்படியோ ஸ்ட்ரீட் கார்டில் ஏற்றிட்டேன். ஒரு பெரிய போராட்டம் தான். கிறிஸ்மஸ்க்கு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் கொடுக்குறது. இது வந்து இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. பட் ஆனால் என்னோடய ரூம்மேட் ஞாபகம் வச்சு எனக்கு ஒரு கிஃப்ட்டு, எங்கள் அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி பேக் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் சாக்லேட். எங்கள் 2 பேருக்கு ஒன்று உள்ளதுலேயே பெஸ்ட்டான ஹாட் சாக்லேட். இது நான் ட்ரை பண்ணதில்லை. பட் எப்போவுமே என்னோடய ரூம்மேட் வந்து இதை வாங்கி குடிப்பாங்க. அம்மாவோட பேரே தெரியாது. பட் இன்ஸ்டாகிராமில் பார்த்து பேர் எழுதி, இது என்னோட பேர் ஆக்சுவலி ஜபா அப்படின்னு எழுதியிருக்கு. அண்ட் இது நாங்கள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே பிரிச்சிட்டோம். போகும்போது கரெக்டாக மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது பண்ணாங்க. கரெக்டாக தெரியல, பட் ஆனால் கவிதா அப்படின்னு இருக்கும் அதில். ஸோ அழகாக அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜபாவோட அம்மா கிட்ட இருந்தும் ஜபா கிட்ட இருந்தும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலி இந்த போஸ்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி முடிஞ்சிருக்கும். பட் எனிவேஸ் எப்போவுமே கிறிஸ்மஸ் நம்ம டெய்லி கிறிஸ்மஸ் மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கடவுள் பிறந்து நமக்கு அந்த மகிழ்ச்சியை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அந்த மகிழ்ச்சி இந்த வருஷம் ஃபுல்லாக அடுத்த வருஷம் கிறிஸ்து பிறப்பு வர்றது வரைக்கும் நம்மளோட தொடர்ந்து இருக்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். எங்கள் அம்மா அப்படியே ஸ்டைலிஷ் தமிழச்சே மாறிட்டாங்க பார்த்தீங்களா? அவங்க ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஆனால் என்னோட ரூம் இப்போ குப்பையாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்மளோடது வந்துருச்சு தலைவர். ஓ மை காட். எங்கள் அம்மாவும் பார்த்தீங்களா? எங்கள் அம்மாவுமே எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்க வந்து தமிழ் டப்பிங்கில் பார்ப்போம் நாங்கள். இதுதான் எங்களோட சிம்பிள் பட் பர்ஃபெக்ட் கிறிஸ்மஸ். தேங்க்யூ.